நீ ஏன் சோகமா இருக்கன்னு எனக்கு தெரியுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. தெரியுமா? அனு கல்யாண பேச்சை எடுத்ததுலேருந்தே எல்லாரும் உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. குறிப்பா நான். அந்த குறை உனக்கு இருக்குமா? உங்க மேல எப்படிப்பா எனக்கு கோபம் வரும்? நீங்க என்ன பண்ணாலும் என்னைக்குமே எனக்கு உங்க மேல கோபம் வராதுப்பா. உன் மனசு எனக்கு தெரியுமா? நான் பெத்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை நல்லா வாழ வழிக்க இன்னொரு பொண்ணை ஒதுக்குறது எனக்கே கஷ்டமாத்தாம இருக்கு. ஆனா என் சூழ்நிலை அப்படிமா. அனு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவளுக்கு அமைச்சு கொடுக்க எனக்கு வேற வழி தெரியல. அனுவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது, அவளை எப்படியாவது கரையை சேர்க்கணும்னு தான் இத்தனை நாளே என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேமா. அப்பா, இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? ஏன் அப்பாவை பத்தி எனக்கு தெரியாது? நீங்க எது பண்ணாலும் அது நானும் அக்காவும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கப்பா. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன்ப்பா. அப்பா, டைம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தேடிட்டு இருப்பாங்க. நீங்க கிளம்புங்கப்பா. ஓ, டிஸ்கஷனா? அபி, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அப்பா. என்னம்மா? அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. இந்த வரமா, இந்த வர. சரிப்பா, நாங்க போயிட்டு வரோம். பத்திரமா இரு. சரிங்கப்பா. ஹே அபி, என்ன யோசிக்கிற அபி? எப்படி என் மேரேஜ் நிறுத்துறதுனா? அக்கா, நான் என்னைக்கும் அப்படி நினைக்க மாட்டேன்க்கா. நீ நல்லா இருக்கணும், அதுதான்க்கா எனக்கு வேணும். ஏய், நடிக்காதடி. நீ யார வேணாலும் உன் பாச மழையை பொழிஞ்சு மயக்கலாம். ஆனா என்ன மயக்கவே முடியாது. ஆனா நான் வாழ போற வீட்டுக்கு என்னைக்குமே நீ மருமகளா வரவே முடியாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். ஏங்கா இப்படியெல்லாம் பேசுற? என்ன நீ மன்னிக்கவே மாட்டியா? நானும் நீயும் ஒரே குடும்பத்துல உன்னை வாழவே முடியாது அக்கா. 2 ராஜாக்கள் சேர்ந்து என்னைக்குமே ஒரு நாட்டை ஆள முடியாது. அதுதான் சரித்திரம். நாளைக்கு ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். யார் இருக்காங்கன்னு பாப்போம். என்ன சஞ்சீவ், நீயும் அபியும் வீடியோ கால் பேசி என்ன வெறுப்பேத்திட்டு அவ கழுத்துல தாலி கட்டலான்னு பாக்குறியா? நீ அவ கூட இந்த மாதிரிலாம் போன் பேசுறதும் உன்னை லவ் பண்றதும் கொஞ்சம் கொலாவுறதும் இதெல்லாம் யாருக்கும் தெரியாம 4 செவத்துக்குள்ளதான் பண்ணி ஆகணும். இந்த மாதிரிலாம் 4 பேருக்கு முன்னாடி உன் பக்கத்துல வந்து நிக்க முடியாது. நாளைக்கு எல்லாரும் முன்னாடி அவளுக்கு தாலி கட்ட போறேன்னு சொல்லுவ, அதை நான் நம்பணும். இங்க பாரு சஞ்சீவ், உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நீ தாலின்னு ஒண்ணு கட்டணும்னா அது என் கழுத்துல மட்டும்தான். உனக்கு வைஃப்னு ஒருத்தி இருந்தா அது நான் மட்டும்தான். இங்க பாரு, உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. வேணா ஒண்ணு பண்ணு, என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, அவளை கீப்பா வச்சுக்கோ. உனக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் நீ பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா உன் சிச்சுவேஷன் அப்படி. ஏய், ரொம்ப பேசாத. நான் யாரு கழுத்துல தாலி கட்ட போறேன்னு காலையில தெரிஞ்சிடும்.
அப்ப தெரியும் இந்த சஞ்சீவ் யாருன்னு உனக்கு. உன் ஃப்ராடு வேலைலாம் இந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் எங்கள் அம்மா அப்பாலாம் ஒன்று சேர்ந்து பெட்டி படுக்கையோட உன்னையும் உங்கள் அம்மாவையும் இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ள போகிறாங்க. அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணலான்னு நீயும் உங்கள் அம்மாவை இப்போ யோசிச்சு வைங்க. இல்லை 2 பேருக்கும் நடு ரோடு தான் வீடே. தம்பி, ம் சொல்லுங்க அத்தை. இல்ல உங்களை நம்பி அபி இருக்கா. நீங்களும் அபியும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. அபிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும்னு நான் நம்பி இருக்கேன். அபியும் உங்களை முழுசா நம்புறா. எங்க நம்பிக்கை வீணா போயிடாதுல்ல. என்னத்த எப்படி சொல்றீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஆ, ஆ, நான் அப்படி சொல்ல தம்பி. உங்களை நம்பாம நாங்க வேற யாரை நம்ப போறோம்? உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என் பயம்லாம் நாளைக்கு கல்யாணத்துல அனு என்ன பண்ண போறோம்னு தான். தம்பி, அனு என்ன பண்ணாலும் சரி, அதெல்லாம் மீறி நீங்க அபி கழுத்துல தாலி கட்டணும். கட்டுவீங்கல்ல? இது என்னன்னு தெரியுதா அத்தை? இது எங்க அம்மா செஞ்ச தாலி. இது அபி கழுத்துல கட்ட சொல்லி நீங்க தான் என் கையில கொடுத்தீங்க. நீங்க கொடுத்ததுல இருந்து இந்த தாலியை என் கூடவே நான் வச்சிருக்கேன். என் ஆசையும் சரி, உங்க ஆசையும் சரி, இந்த தாலி அபி கழுத்துல ஏறணுன்றது தான். நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் என் கையால இந்த தாலி அபி கழுத்துல ஏறும். அபி எனக்கு பொண்டாட்டியாவா, எங்க அம்மாக்கு மருமகளாவா, அதை நீங்க சந்தோஷமா பார்க்க தான் போறீங்க. இதை யாராலையும் மாத்த முடியாது. இந்த தாலி அபி கழுத்துல ஏறுற வரைக்கும் இது என் கையிலே இருக்கட்டும். விடு சஞ்சீவ். ஏய், உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைச்சா எப்படி சொத்த போயிருச்சே? ஆமா, கண்ணை பொத்துன நான் தான் எப்படி கண்டுபிடிச்சேன்? இந்த நேரத்துல என் வீட்டுக்கு வந்து என் கண்ணை பொத்துற தைரியம் வேற யாருக்கு இருக்கு? பயங்கரமான ஆள் தான் டெய்லர் நீ. இப்ப எதுக்கு இங்க வந்த சஞ்சீவ்? என்ன எதுக்கு வந்தனா? உன்னை மண்டபத்துக்கு கூட்டு போலான்னு வந்தேன். கிளம்பு, வா போலாம். வேண்டாம் சஞ்சீவ்,